ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்பிகா சமையல். இந்த வீடியோவில் வந்து மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாசுமதி ரைஸை இந்த மாதிரி வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் வைக்கிறத விட இந்த மாதிரி வடித்து செய்யும்போது தான் நல்லாயிருக்கும். ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். சீரகம் 1 டீஸ்பூன், பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 1, அதே அளவுக்கு பொடியாக கட் பண்ண கேப்சிகம், 3 பல் அளவுக்கு பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகா 1 பொடியாக கட் பண்ணது. லாஸ்ட்டாக 200 கிராம் மஷ்ரூம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு அதில் சீரகம் போட்டு பொரிய விட்டுருங்க. சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு, பச்சை மிளகா, அப்புறம் பெரிய வெங்காயம் இது 3ஐயும் போட்டு எண்ணெயில் வதக்கிக்கலாம். கேப்சிகம் வந்து இப்போ போடக்கூடாது, மஷ்ரூம் போட்டதுக்கப்புறம் போடணும். இப்பயே போட்டுட்டோன்னா அது வந்து ரொம்ப குக் ஆயிரும், அதனால் போடக்கூடாது. வெங்காயம் பூண்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் மஷ்ரூம் போட்டுக்கலாம். மஷ்ரூம் போட்டதுக்கப்புறம் அதை வந்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அதுலேயே தண்ணி விட்டு வரும், அதுலேயே வந்து அது வெந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. மஷ்ரூம் வந்து ஒரு 3/4 வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்துச்சுன்னா போதும். இதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அப்புறம் மஷ்ரூமுக்கு தேவையான அளவு உப்பு, இது ரெண்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் கேப்சிகம் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வடித்து வச்சுருந்த ரைஸ் போட்டுக்கலாம். ரைஸ் போட்டதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் சோயா சாஸ், அப்புறம் ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து ரைஸ் வேக வைக்கும்போதே உப்பு போட்டிருந்தீங்கன்னா இப்போ வந்து போட தேவையில்லை. மிக்ஸ் பண்ணும்போது ரைஸ் வந்து உடையாமல் மிக்ஸ் பண்ணணும், ரொம்ப போட்டு கிளறக்கூடாது, லைட்டாக மிக்ஸ் பண்ணினா போதும். நல்லா எல்லா பக்கம் ஒரே மாதிரி மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா போட்டுட்டு அது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக மல்லித்தலையும் போட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.